இனிமேல் விதைகளை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான விதைகளை நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்தே நாமளே வந்து சேகரித்து எடுத்துக்கலாம். நல்ல முற்றி போன கீரைகளில் இந்த மாதிரி பூ முளைச்சிட்டு அதுக்கப்புறமா விதைகள் உருவாகும். அதை சேகரிச்சுக்கலாம். பச்சையாக இருக்கும் போதே சேகரித்து வச்சுக்கலாம். காஞ்சி போச்சுன்னா உந்து வரும். இப்போ கையில் தேய்க்கிறேன் பாருங்க, பச்சையாக இருக்கும் போதே எவ்வளோ விதைகள் வந்து நம்ம கையில் கிடைக்குதுன்னு. இதே மாதிரி எல்லா கீரைகள் இருந்தும் மொத்தமாக வந்து விதைகளை சேகரித்து ஒரு கூடையில் வந்து எடுத்து வச்சுட்டு நிழலில் வந்து காய வச்சுக்கலாம். ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுக்கிறேன். ரெண்டு சைடு கைகளில் வச்சு நல்லா கசக்கணும் அப்படின்னா விதையெல்லாம் கீழே உதிர்ந்து வந்துடும். அப்போ அந்த தண்டு இந்த மேலே இருக்க இலையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அடியில் பார்த்தோம்னா விதைகள் வந்து அடியில் சேகரிச்சு இருக்கும். விதைகள் தூசியோட தான் இருக்கும். ஃபைனலாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டு கீரைன்னு 3 வகையான கீரைகள்ல இருந்து நான் வந்து சேகரித்து வச்சிருக்கேன். பாருங்க, அடியில் வந்து தேங்கி நிற்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் கசக்கி வச்சுட்டு இப்போ வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து பிரிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி முரத்தில் போட்டு நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். கிராமத்தில் இருக்கவங்க இதே மாதிரி நல்லா வந்து பொடிச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல விதைகள் நல்லா கிளீனா இருக்கும். அடியில தேங்கி இருக்கு பாருங்க தூசியோட சேர்த்து. இதை சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்தோம்னா சுத்தமா வந்துடும் விதைகள். கிராமத்துல இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து சரியா இருக்கும். எல்லாருக்குமே இந்த மெத்தட் வந்து தெரிய வராது. சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி சல்லடையில போட்டு சலிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் தூசியும் சேர்ந்து வரும். எனக்கும் சல்லடையில வச்சு சலிக்கிறது தான் ஈஸியா இருந்துச்சு. எடுத்து சல்லடையில போட்டு எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அங்கங்க தூசி இருந்தாலும் எல்லா விதைகளையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடையில நம்ம காசு கொடுத்து வாங்கினா நம்ம 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேல எல்லா விதைகளும் மொத்தமா போட்டிருக்கேன். நீங்க தனித்தனியாவும் சலிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கீரையோட செடி இருந்தா கூட அதுல 100 விதைகள் எடுக்கலாம். இது அப்படியே கிளாஸ் பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.